குபேரன் அவரோட செல்வத்தை காட்டி கணபதியை வியக்க செய்யறதுக்காக கணபதி அவரோட விமானத்தில் ஏத்திட்டு அவரோட அரண்மனைக்கு கணபதியை விருந்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப கணபதி அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்துகளை பார்த்துட்டு சொல்றாரு, என்னோட பசியை உங்களால ஆத்த முடியாது, அதனால என்ன விட்டுருங்க, நான் இப்பயே கிளம்பி போறேன்னு. அப்ப குபேரன் சொல்றாரு, பசியில யாரு வந்தாலும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு செல்வமும் சாப்பிட வைக்கிறதுக்கு சாப்பாடும் இருக்கு, அதனால அதை நினைச்சு நீங்க அச்சப்பட வேணாம், உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது கணபதி சொல்றாரு, நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு. உடனே குபேரன் கோவப்பட்டு, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாட்டிக்கு என்னோட செல்வத்தை காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அல்லல்ல குறையாத உணவுப் பொருட்களையும் அவர்கிட்ட இருக்க அதிகமான தங்க செல்வங்களையும் காட்டி கணபதி கிட்ட சொல்றாரு, பாருங்க எனக்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குன்னு, உங்க ஒரு ஆளுக்கு என்னால சாப்பாடு போட முடியாதா, வந்து உட்காருங்கன்னு சொல்லும் போது கணபதி சொல்றாரு, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்களே பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கணபதி அண்டா நிறைய சாப்பாடை கொண்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நொடியிலேயே அவரோட தும்பிக்கையோட உதவி மூலியமா அவ்வளவு சாப்பாடையும் சாப்பிட்டுறாரு. இதை பார்த்த எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கணபதி சொல்றாரு, எனக்கு பசிக்குது, சாப்பாடை கொண்டு வாங்கன்னு. உடனே குபேரன் சொல்றாரு, சீக்கிரமா கணபதிக்காக சமையல் பண்ணி சாப்பாடை கொண்டு வாங்கன்னு. அதுக்கப்புறமா கணபதிக்கு சாப்பாடை கொண்டு கொட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே கணபதி நொடியில சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதனால கணபதியும் எனக்கு இன்னும் பசி ஆறல, எனக்கு நிறைய சாப்பாடு வேணும்னு சொல்லி அவரோட உருவத்தை பெருசாக்கிட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதனால பயந்து போன குபேரன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது கணபதி அவரோட செல்வத்தை அழிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறமா குபேரன் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுவோம்னு சொல்லிட்டு அவரோட விமானத்தை எடுத்துட்டு போகும்போது கணபதி அவரோட சக்தியை வச்சு அவரை கீழே தள்ளி விட்டு தண்ணியில விழ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா குபேரனும் வேக வேகமா கைலாச மலைக்கு போயிட்டு சிவபெருமான்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட செல்வ பெருமையை காட்டி உங்கள்கிட்ட வரம் வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், ஆனா கணபதி எனக்கு நல்ல பாடத்தை கத்து தந்துட்டாரு, என்னோட செல்வத்தையே சாப்பிட்டு இருக்காரு, ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு. அப்ப சிவன் சொல்றாரு, நீ என்னோட செல்வ பெருமையை காட்டி ஆணவத்தின் உச்சத்துக்கு போனனாலதான் கணபதி இப்படி ஒரு பாடத்தை உனக்கு கத்து தந்தான், இந்த வில்வேலையை கொண்டு போய் கணபதிக்கு அன்போட சாப்பிட கொடு, பசி தீந்துருன்னு. அதுக்கப்புறமா குபேரனும் அந்த வில்வேலையை கொண்டு போய் கணபதிக்கு படைக்கும் போது கணபதியும் அந்த வில்வேலையை சாப்பிட்டு பசி ஏறிடுறாரு. அதுக்கப்புறமா கணபதி சொல்றாரு, உங்களோட ஆணவத்தை அடக்கணும்னு சொல்லித்தான் இப்படி ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் கத்து தந்தேன், இனிமே உன்னோட செல்வத்தை வச்சு மத்தவங்களை விலை கொடுத்து வாங்க நினைக்காத, எப்பயும் ஒழுக்கத்தோட இருன்னு சொல்லிட்டு கணபதி அங்க இருந்து போயிடுறாரு.